க்ரௌன் பார்ட்ல ஒரு க்ரௌன் வைக்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்ல தான் நம்ம பஃப் கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால இது வந்து க்ரௌன் பார்ட். இது பஃப் கிரியேட் பண்ணும்போது இந்த இடம் ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, இந்த இடத்துல பேக் கோமிங் நிறைய பண்ணக்கூடாது. சும்மா 1 2 அந்த லெவல் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டா போதும். உங்களுக்கு அந்த லுக்கு நல்லா இருக்கும். இப்படி பண்ணிட்டு பஃப் பண்ணிட்டு வாரும்போது சீப்பை நல்லா இப்படி வச்சு வாரக்கூடாது. லைக் ஸ்லீப் இப்படி ஸ்லாண்டிங்கா வச்சு இப்படி வாரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீப்பை வந்துட்டு இந்த கோம்பு ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ரொம்ப மெயின். போட்டு பஃப் எடுத்தோடனே அப்படியே போட்டு உள்ள வார்னிங்னா அந்த லுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த லுக்கு அப்படியே கரெக்டா இருக்கா? இப்போ சைடு நான் ஃபுல் பஃப் எடுக்க போறேன். இப்போ சைடு இப்படிதான் வரணும். அப்போ நம்ம எங்க ஸ்டாண்டிங்ல நிக்கணும்னா இங்க இருந்து இங்க ஒரு லேயர் எடுக்கணும். ஓகேங்களா? எப்படி நின்னோம் இப்படிதான் ஹேர் வரணும். ஸோ நம்மளோட ஸ்டாண்டிங் பொசிஷன் இப்படிதான் இருக்கும். இப்படி இருந்துட்டு இங்க பேக் கோமிங் எடுக்கிறோம். சேம் அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸ்டாண்டிங் பொசிஷன் ரொம்ப முக்கியம். நேற்று யாரும் ஸ்டாண்டிங் பொசிஷன் மாற்றி பண்ணாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு அந்த அழகா அந்த அவுட்புட் வராம போயிடும். ஓகேங்களா? சைடுல இந்த பவுடர் கொண்டு வரணும். கொட்டணும். ஓகேங்களா? அம்மிங்கிட்ட அந்த மாதிரி இருந்தா அந்த லுக்கே நல்லா இருக்காது. அதே மாதிரி பொறுமையா தான் பண்ணணும். அவசர அவசரமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டா வராது. லாஸ்ட் லேயர் எடுக்கும் போது என்ன சொன்னேன்? அவ்வளவு. ஓகேவா? அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு. இப்போ இந்த சைடு இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐப்ரோஸ்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது 1 2 3 4 5 6 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 8 9 அந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது என்ன செக்ஷன்? க்ரௌன் செக்ஷன். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் எடுத்தோம். இப்போ இந்த செக்ஷன் எடுக்க போறோம். இங்க இருந்து என்ன பண்றோம்? இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹேரை எப்படி வாரணும், எப்படி நின்று வாரணும்? இப்படி வந்து இப்படி வாரக்கூடாது. அகைன் பேக் சைடு. ஏன்னா இந்த ஹேர் எப்படி போக போகுது? இப்படிதான் போக போகுது. ஸோ நம்ம நிக்கிற பொசிஷன் கரெக்டா இருந்தா அந்த ஹேர் ஸ்டைலிங் கரெக்டா வரும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த ஸ்டைலிங் பவுடர் யூஸ் பண்ணணும் இல்லை. ஹேர் தின்னா இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.